ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தந்தையை போன்று அன்பானவனாக ஆவதற்காக என்னை புள்ளி என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் நினைவு மூலமாக பாவ ஆத்மாவில் இருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகின்ற ஆத்மா. நான் குப்தமாக நினைவிலிருந்து ஆத்ம அபிமானியாகி விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் தர்மராஜரின் தண்டனையில் இருந்து விடுபடுவதற்காக நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவிற்கான குப்தமாக முயற்சி செய்து லட்சுமி நாராயண் போன்று அன்பானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் 84 பிறவிக்கான பாகத்தை பதிந்து வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் விதவிதமான சரீரத்தின் மூலம் நடித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என நிச்சயம் செய்து கொண்டு தந்தையை நினைவு செய்து நன்மையை ஏற்படுத்துகின்ற ஆத்மா. நான் நட்சத்திரம் போன்று இருக்கின்ற ஆத்மா. நட்சத்திரமாக இருக்கும் தந்தையை நான் நினைவு செய்து விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் தங்க யுகத்திற்கு செல்வதற்காக தந்தையை மிக அன்பாக நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து கரைகளை நீக்குகின்ற ஆத்மா. நான் உலக சரித்திர பூகோளத்தின் ஞானத்தை தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. என்னை நான் ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்து வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நான் அசுத்தமான நிலையிலிருந்து அழகானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து பாவனமாகின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவின் மூலம் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலமாக நோயற்ற உடல், நீண்ட ஆயுளை பெறுகின்ற ஆத்மா.
நான் நினைவின் மூலமாக மணியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானியாக ஆகி மாலையில் மணியாக ஆகின்ற ஆத்மா. நான் பாவ ஆத்மாவில் இருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகின்ற ஆத்மா. நான் குப்தமான சூட்சம பயிற்சியின் மூலமாக நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தையின் நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து அமைதியை பரப்புகின்ற ஆத்மா. நான் இப்போது பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. தந்தைதான் பதித்த பாவனன். நான் தந்தையின் மூலமாக துக்கத்திலிருந்து விடுபடுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் எழுந்தாலும் அமர்ந்தாலும் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் நிராகார உலகிற்கு சென்று அமர்ந்து விடுகின்ற ஆத்மா. தந்தை ஞானம் நிறைந்தவராகவும் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார். நானும் ஞானம் நிறைந்தவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்ற ஆத்மா. தர்மராஜரின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு நினைவிற்கான குப்த முயற்சியை நான் செய்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா பிந்து என்று புரிந்து கொண்டு பிந்துவாகிய தந்தையை நினைவு செய்து பாவனமாகின்ற ஆத்மா. நான் ஏக்ரஸ் நிலையை உருவாக்கும் பயிற்சி செய்கின்ற ஆத்மா. தந்தையின் கட்டளை எதுவோ அதை நான் கடைபிடிக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு செயலை செய்கையிலும் தாமரை மலர் என்ற ஆசனத்தில் வீற்றிருக்கும் சகஜமான மற்றும் நிரந்தர யோகியாக இருக்கின்ற ஆத்மா. நான் லேசாக இருந்து கமல ஆசனத்தில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சகிப்புத்தன்மையின் குணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய சம்ஸ்காரத்தை பாப் தாதாவிற்கு சமமானதாக ஆக்கி அனைவருக்கும் என் மூலமாக பாப் தாதாவின்
சொரூபத்தை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவின் குணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சொமானங்களை நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.